வணக்கம். தேவர்களோட துன்பத்துக்கான உபாயத்தை யோசிச்சு சொல்றதா சிவபெருமான் சொல்லிட்டு மீண்டும் தவத்துல ஆழ்ந்துடுறாரு. தேவர்களும் காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. இதை அறிந்த சூரபத்மன் தன்னை அழிக்கிற சக்தி உருவாகாம தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு குழம்பி தவிச்சு தன் கூட்டத்தினரோட கலந்து ஆலோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த கூட்டத்தில இருந்த கஜமுகாசுரன்கிற அசுரன் எழுந்து, ஐயா கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிச்சான். சில காலங்கள் கடந்தது. சிவபெருமானும் அந்த அசுரனோட தவத்தை மெச்சி அவன் முன் காட்சி அளித்து, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த அசுரனும், இறைவா தாங்களே லிங்க வடிவத்தில் என்னுடைய வயிற்றில் வீற்றிருக்க வேண்டும் அப்படின்னு வரம் கேட்கிறான். இதை கேட்டு சிரித்த சிவபெருமானோ அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த அசுரனோட வயிற்றுல லிங்க ரூபத்துல தங்கிடுறாரு. பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருண்டுடுச்சுன்னு நினைச்சிருமா. அது மாதிரிதான் அந்த அசுரனும் சிவபெருமானை தன் வயிற்றுல வச்சு அடக்கிட்டா அசுரர்களை அழிக்கிற சக்தியை உருவாகிறத தடுத்துடலான்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படி தெரியும் இதுவும் சிவபெருமானோட திருவிளையாடல்ல ஒண்ணுன்னு. இனி என்ன நடக்கும்? போன சிவபெருமான காணுமேனு பார்வதி தேவி ரொம்பவும் தவிச்சு போறாங்க. எங்கிருந்தோ வந்து நம்முடனே இருந்து நமக்காக வாழ்ந்து கடைசி வரைக்கும் நம்மளோட இன்ப துன்பங்கள்ல நம்ம கூடவே பங்கிட்டு நமக்காக துடிச்சு போற ஒரே ஜீவன் மனைவி தானே. அதே போலதான் பார்வதியும் சிவபெருமானுக்காக தவிச்சு போய் தன்னோட சகோதரனான மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க. சற்று நேரம் யோசித்த மகாவிஷ்ணு, தங்கையே பயப்படாதே, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தைய ஒவ்வொரு பெண்ணும் தன்னோட சகோதரன் வாயிலிருந்து கேட்கும் போது கிடைக்கிறது என்னவோ யான பலம் தாங்க. அதே போல பார்வதியும் மிகுந்த நம்பிக்கையோட கைலாயத்துக்கு போறாங்க. மகாவிஷ்ணு என்ன செஞ்சாரு? அடைக்கப்பட்ட சிவபெருமான் விடுவிக்கப்பட்டாரா? கதை தொடரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.